யமன் கோவிலில் செய்யவே கூடாத 10 விஷயங்கள். நீங்க எந்த கடவுளை நேரில் பார்க்கணும் விரும்புறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. முதல்ல இந்த கோயிலில் பொய் சத்தியம் பண்ணவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான கோயில். ஏன்னா உயிரை எடுக்கக்கூடிய யமனுக்கு உண்டான ஒரு கோயிலில் நீங்க பொய் சத்தியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மரணம் நிச்சயம். ரெண்டாவது, இந்த கோயிலுக்கு பழி வாங்குற எண்ணத்தோட வரவே கூடாது. ஒருத்தர் அழிஞ்சு போகணும், ஒருத்தர் இறந்து போகணும் அப்படின்னு வேண்டி இந்த கோயிலுக்கு வரவே கூடாது. மூணாவது, இந்த கோயிலில் நீங்க மன அமைதியோட தான் இருக்கணும். சோம்பேறித்தனம், பயப்படுறது, தீமையான விஷயங்கள் சொல்லிட்டு இந்த மன அமைதி இல்லாத விஷயமும் மனசில் இருக்கக்கூடாது. நாலாவது பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு உடைய அணிஞ்சிட்டு தான் வரணும். காரணம் இது ஒரு யமன் கோயிலாக இருக்கிறதுனால ரொம்பவே சுத்தமாக தான் வரணுமா. அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்களை குறைச்சி நம்மளை உயர்த்தி காட்டணும்னு சொல்லி இங்கே வேண்டவே கூடாது. மற்றவங்க ஏழையாகணும், அவங்களுக்கு மேலே தான் நான் இருக்குன்னு சொல்லி என்றைக்குமே யமன் கோயிலில் வேண்டவே கூடாது. ஆறாவது, மற்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி இந்த கோயிலில் நீங்கள் வேண்டவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய யமன் கிட்டே நீங்கள் இப்படி வேண்டினீங்கன்னா உங்களுக்கு தான் பல தண்டனைகள் வந்து சேரும். ஏழாவது, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஈரமான பூவை யமனுக்கு படைக்கவே கூடாது. அது ஒரு நல்ல விஷயமே கிடையாதாம்மா. எட்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மரண பயத்தோட இந்த கோயிலுக்கு நீங்கள் வரவே கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறது மரணத்தின் கடவுள். நீங்கள் மரண பயத்தோட வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மரணம் நிச்சயம்.